Hi students, இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அந்த ரெசனன்ஸ் சர்க்யூட்ஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் ஓகேவா குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து என்ன கேட்கலாம் அப்படின்னா 2 மார்க் 3 மார்க்ல கேட்கலாம் 10 மார்க்ஸ்ல கேட்கலாம் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் என்னது 4.1. ஓகே ஃபர்ஸ்ட் என்னப்பா கொடுத்துருக்காங்க given data a series circuit with resistance R is equal to 5 ohm and inductance L is equal to 20 millihenry and variable capacitance C has an applied voltage with the frequency of 1000 hertz. So find the value of capacitance for series resonance. ஓகேவா. ஸோ சம்மில் என்னென்ன கொடுத்துருக்காங்க a series circuit with resistance R is equal to 5 ohm. இப்போ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இஸ் கிவன் எவ்வளோப்பா R is equal to 5 ohm. இப்போ சொல்யூஷன்ஸில் எழுதியிருக்காங்க பாருங்க ரெசிஸ்டன்ஸ் R is equal to 5 ohms and inductance L is equal to 20 millihenry. ஸோ millihenryனா எப்படி பார்த்தோம் 20 into 10 to the power minus 3 henry. ஓகே நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க and variable capacitor C has an applied voltage with frequency of 1000 hertz. Okay, so voltage is given எவ்வளோ கொடுத்துருக்கா 20 millihenry and variable capacitor C has an applied voltage with frequency is எவ்வளவுப்பா 1000 hertz. Okay, so என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு find the value of capacitance. Okay, capacitance ஓட value வந்து கேட்டிருக்காங்க for என்ன resonance circuits series resonance circuits. ஓகேவா. so series resonanceல என்ன conditions part resonance conditions XL is equal to XC. so solutionsல first given datas எல்லாம் எழுதிக்கணும். ஓகே ஒரு ப்ராப்ளம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி given datas எல்லாம் எழுதிட்டு அப்புறம் என்ன பண்ணணும் அதோடைய ஃபார்முலாஸ் இருந்தால் ஃபார்முலாஸ் போட்டு அதில் ஒவ்வொரு வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவாப்பா. ஸோ ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோப்பா 5 ohm. இண்டக்டன்ஸ் L இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு 20 மில்லி ஹென்ரி அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ தான் நம்ம கேட்டிருக்காங்க. ஓகே அதுக்கு பல என்ன கொடுத்துருக்காங்க ஃப்ரீக்வன்சி வேல்யூஸ் கிவன் எவ்வளோப்பா 1000 ஹெட்ஸ் மில்லின்னா என்ன பார்த்தோம் 20 into 10 to the power minus 3 henry. Okay, at resonance conditions what is the expressions pa XL is equal to XC. XL na என்னது inductive reactance, XC na என்ன capacitive reactance. Okay, so inductive reactance இருக்குல்ல அதுக்கு ஃபார்முலா என்னப்பா XL is equal to 2 pi FL. Fன்றது என்னதுப்பா frequency, Lன்றது என்ன அப்படின்னா inductance of the circuits. Okay, இங்கே XC என்ன சொன்னேன் inductive reactance. What's the formula for XC? XC is equal to 1 divided by 2 pi FC. Okay, so எது cancel ஆயிரும் 2 pi F cancel ஆயிரும். So L is equal to 1 by C. இல்லைனா நீ என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன இங்கே 2 pi FL இருக்குது, இங்கே 2 pi FC இருக்குது. ஓகே ஸோ கிராஸ் மல்டிப்ளை இப்போ நம்ம சியை மட்டும் இந்த சைடு வச்சுக்கோ, சி இங்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா இதை கீழே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 divided by 4 pi into pi, 2 into 2 is 4, pi into pi is pi square, f into f is f square. அடுத்து L வந்துடும். ஓகே சி கீழே இருக்கும் அதை நான் இந்த சைடு என்ன கேட்டிருக்காங்க சி தான் கேட்டிருக்காங்க. ஓகே ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் கொடுத்துருக்க எல்லா வேல்யூஸ் இண்டக்டன்ஸ் வேல்யூஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சி வேல்யூஸ் ரெண்டுமே போய் என்ன பண்ணணும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ 1 divided by 4 pi square, பைனா வேல்யூ என்னப்பா 3.14. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மேக்ஸில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே ஸோ 4 into பைக்கு பல்ல 3.14 அது ஸ்கொயர் இன்ட்டு ஃப்ரீக்வன்சி பல என்னது 1000 ஸ்கொயர், ஏன்னா ஸ்கொயரில் இருக்குல்ல ஸ்கொயர்டு அதனால 1000 ஸ்கொயர் இன்ட்டு இண்டக்டன்ஸோட வேல்யூ எவ்வளோப்பா 20 மில்லி ஹென்ரி. ஸோ 20 into 10 to the power minus 3. இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும் கேல்குலேட்டில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா வாட்ஸ் அ ஃபைனல் ஆன்சர் 1.27 மைக்ரோஃபாரட். மைக்ரோனா என்ன பார்த்தோம் 10 to the power minus 6. உனக்கு கேல்குலேட்டரில் போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்சர் வந்து -6ல் வரும் 10 to the power -6. அதை நான் சிம்பிளிஃபை பண்ணி எப்படி எழுதிக்கிறேன் யூனிட்டில் மைக்ரோ அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். ஓகேவாப்பா. ஸ்மால் எம் போட்டால் மில்லி, அது மாதிரி யூவை கொஞ்சம் சுழிச்சு விட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னப்பா மைக்ரோ. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க சம்மில் சீரீஸ் சர்க்யூட்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே resistance value is given, inductance value is also given and frequency value is also given. so first என்ன கேட்டிருக்காங்க நம்மளுக்கு capacitance வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு sum solve பண்ணுறதுக்கு முன்னாடி first நம்ம என்ன எழுதணும் given datas எல்லாத்தையும் எழுதிக்கணும். so what's the given data? R is equal to 5 ohm and L is equal to 20 milli henry. 20 milli என்ன பார்த்தா 20 into 10 to the power minus 3 henry. and frequency எல்லாம் கொடுத்துருக்காங்க 1000 hertz. so at resonance conditions what is the expression pa
XL is equal to XC. So XL na enna inductive reactance, XC na enna capacitive reactance. What's the formula for XL? XL formula enna pa 2 pi FL. XC की formula enna pa 1 by 2 pi FC. So நான் என்ன பண்றேன், ரெண்டையும் cross multiply பண்றேன். So 2 pi into 2 pi is equal to 4 pi square and F into F is equal to F square. L கீழே வந்துரும். நம்ம கேட்டிருக்க வேல்யூ வந்து என்னப்பா கேட்டிருக்காங்க, சர்பாஸ்டன்ஸ். ஸோ சியை இந்த சைடு வச்சு இதை கீழே அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், கொடுத்துருக்க கிவன் வேல்யூஸ் எல்லாத்தையும் இந்த எக்ஸ்பிரஷனில் போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணி நான் என்ன வேல்யூ கண்டுபிடிக்கிறேன், லாஸ்ட்டாக capacitance value calculate பண்றேன். okay, so 1 divided by 4 pi square f பல 1000 square in inductance ஓட value சொல்லுது 20 into 10 to the power minus 3. what's the answer பா? 1.27 microfarad. மைக்ரோனா என்ன அர்த்தம் பா? 10 to the power minus 6 அப்படின்னு அர்த்தம். okay, இப்போ next நம்ம என்ன ப்ராப்ளம் போகலாம், ப்ராப்ளம் நம்பர் 4.2. ஓகே, அது என்னென்ன கொடுத்துருக்காங்க, a coil having a resistance of 5 ohm and reactance of 8 ohm. ஓகே, அப்போ என்னென்ன values are given, resistance value and reactance values also given. ஓகே, 8 ohms in series with the capacitor such that the combination resonates at a frequency of 50 Hz. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸோட வேல்யூ, ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ, frequency is also given. okay, நம்மளுக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கப்பா, find the values of capacitance C ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, அண்ட் என்ன கேட்டிருக்காங்க, current with the supply voltage is 220 volt. சப்ளை வோல்டேஜ் வந்து 220 வோல்ட்டாக இருக்கும் போது எனக்கு கரண்ட் வேல்யூவும் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூவும் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ சொல்யூஷன்ஸ் எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுப்பா, கிவன் டேட்டா சம்ல ரெசிஸ்டன்ஸோட வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு 5 ஓம், இண்டக்டன்ஸோட வேல்யூ, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ எனது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸோட வேல்யூ XL is equal to 8 ohm. frequency is equal to 50 Hz. supply voltage V is equal to 220 volt. okay, so இது என்ன சர்க்யூட் பா, RLC series circuits. okay, for RLC series resonance என்ன, what is the expressions பா, XL is equal to XC. உனக்கு XL value is also given sumல, ஏன்னா inductive reactance ஓட value is equal to 8 ohm. அதை நீங்க என்ன பண்ணுங்க, இந்த எக்ஸ்பிரஷனில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இப்போ எக்ஸ்எல் பல என்ன பண்ணிக்கிறேன்ப்பா, நான் 8 ஓம் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். ஈக்குவல் டு எக்ஸிக்கு பல 1 by 2 pi FC. அப்போ C is equal to 1 divided by 2 pi into, இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன், எனக்கு C வேல்யூ தான் தேவை. ஸோ C எங்கிட்ட எடுத்துகிட்டு 8 கீழே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவாப்பா? So 1 divided by 8 into 2 pi into frequency is also given எவ்வளோப்பா, 50. ஸோ இது ஃபுல்லாத்தையும் நீங்கள் கேல்குலேட்டில் சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ கிடச்சிரும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், நமக்கு சம்மில் என்ன கேட்டிருக்காங்கப்பா, அண்ட் ஃபைண்ட் தி கரண்ட் இஃப் த சப்ளை வோல்டேஜ் இஸ் 220 வோல்ட். சப்ளை வோல்டேஜ் 220 வோல்ட்டாக இருக்கும் போது எனக்கு சர்க்யூட் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட்டுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், as per the Ohm's law, what's the formula for current? I is equal to V by R. V na என்னப்பா, supply voltage, R na என்னப்பா, resistance. ஸோ சப்ளை வோல்டேஜை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, 220 divided by resistance value is also given எவ்வளோப்பா, 5. ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ண ஆன்சர் எவ்வளவு, 44 ஆம்பியர். ஓகேவா? இப்போ சப்ஸ்டிட்யூட் வந்துச்சா, ஏன்னா கரண்டோட யூனிட் இஸ் ஆம்பியர், அதனால் நம்ம என்ன பண்ணுறேன், ஆம்பியரால் டினோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்னென்னலாம் சம்மில் கொடுத்துருக்காங்க, ஒரு காயிலோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸோட வேல்யூ 8 ஓம் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஆல்சோ கிவன். நெக்ஸ்ட் சர்க்யூட்டோட சப்ளை வோல்டேஜஸ் 220 வோல்ட் கொடுத்துட்டாங்க. எனக்கு என்னென்னப்பா கேட்டிருக்காங்க, capacitance and current value find out பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ வாட்ஸ் த எக்ஸ்பிரஷன்ஸ் அட் ரெசனன்ஸ் கண்டிஷன்ஸ், வாட்ஸ் த ஃபார்முலாப்பா என்னப்பா, XL is equal to XC. என்ன கண்டிஷன், ரெசனன்ஸ் கண்டிஷன், XLும் XCயும் என்னவா இருக்கும், சேமாக இருக்கும். XLனா ஆல்ரெடி நான் சொன்னேன் என்னப்பா, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், XC அப்படின்னா என்னப்பா, கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். ஓகே, பட் ரெசனன்ஸ் கண்டிஷன்ஸ் அப்போ XLும் XCயும் எப்படி இருக்கும்ப்பா, ஈக்குவலாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபார்முலாவில் நான் கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்க கிவன் டேட்டாவில் உள்ள எல்லா வேல்யூஸும் இந்த எக்ஸ்பிரஷனில் நான் என்ன பண்ண போகிறேன், சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறேன். ஸோ XL is equal to எவ்வளோப்பா, 8,
is equal to 1 divided by 2 pi into f frequency also given எவ்வளோப்பா 50 into c. ஸோ c மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க, மற்றது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கேல்குலேட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பைக்கு பல எவ்வளோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுப்பா 3.14. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா லாஸ்ட் என்ன கண்டுபிடிச்சலாம், நீங்கள் கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சம்மில் என்ன கேட்டிருக்காங்க, சர்க்கியூட் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் வேல்யூ கேட்டிருக்காங்க. அந்த டைம் சர்க்கியூட்டில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது 220 வோல்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ சர்க்கியூட்டோட கரண்ட்டுக்கு என்னப்பா ஃபார்முலா, I is equal to V by R. ஸோ வோல்டேஜ் இஸ் கிவன் எவ்வளோப்பா 220 divided by 5 is equal to 44 ஆம்பியர். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராப்ளம் நம்பர் 4.3. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, find the resonance frequency of circuit and consistence of an inductance of 1 millihenry. இப்போ நம்ம சம்மில் நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சினா என்னது, எஃப் சஃபிக்ஸ் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, என்னென்ன கொடுத்துருக்காங்க, இண்டக்டன்ஸ் வேல்யூஸ் ஆல்சோ கிவன். இண்டக்டன்ஸ் எவ்வளோப்பா 1 millihenry. அப்போ சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் டேட்டா என்னது, L is equal to 1 millihenry. 1 millihenryனா எப்படி பாதுவோம் 1 into 10 to the power minus 3 Henry. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ எவ்வளோ பார்த்துக்கோங்க 0.001 மில்லி ஃபேரட். ஸ்மால் எம்னா என்னது மில்லி, எஃப்டி அப்படின்னா என்ன பார்த்தோம் ஃபேரட். ஓகே, so C is equal to 0.001 millifarad. இப்போ 0.001 into milliனா என்னது 10 to the power minus 6 farad. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 10 ஓம். இப்போ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூஸ் ஆல்சோ கிவன். அப்போ ரெசிஸ்டன்ஸ் R is equal to 10 ஓம் ஆர் இன் சீரீஸ். இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி கரண்ட் ப்ரொடியூஸ்டு பை 10 வோல்ட். 10 வோல்ட்டாக இருக்கும் போது எனக்கு எவ்வளோ கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்றதை கேட்டிருக்காங்க. ஓகே, அண்ட் அட் திஸ் ஃப்ரீக்வன்சி அண்ட் அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேப்பா, எந்த ஃப்ரீக்வன்சியில் நம்ம கண்டுபிடிக்கணும், கொடுத்துருக்க அந்த ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியில் எனக்கு என்னது கரண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, அந்த வோல்டேஜ் அக்ராஸ் தி காம்பனன்ட்ஸ். ஓகே, அப்போ கிவன் டேட்டாஸ் எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. சொல்யூஷன்ஸில் இண்டக்டன்ஸ் L is equal to எவ்வளோப்பா 1 millihenry. இப்போ 1 into 10 to the power minus 3 Henry. C is equal to 0.001 millifarad. இப்போ 0.001 into milliனா என்னது 10 to the power minus 6 farad. And resistance values also given. எவ்வளவு R is equal to 10 ohms. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, find the current produced by 10 volt. Okay, so V is equal to 10 volt. இப்போ frequency at resonance conditions அப்போ என்ன frequency small r. இப்போ f suffix r is equal to 1 by 2 pi fc. so 1 divided by 2 pi into root of LC. ஏன்னா ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி RLC சீரீஸ் சர்க்கியூட்க்கு ஃபார்முலா என்னப்பா 1 by 2 pi root of LC. இங்கே ஃபார்முலா தப்பாக இருக்குப்பா, 1 by 2 pi root LCன்னு போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ 1 by 2 pi root of Lோட வேல்யூஸ் ஆல்சோ கிவன் எவ்வளவு 1 millihenry. ஸோ 1 into 10 to the power minus 3 into கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ எவ்வளோப்பா 0.001 into 10 to the power minus 6. ஓகேவா, ஸோ இது எல்லாத்தையும் போட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், கேல்குலேட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா 159.15 கிலோ ஹெட்ஸ். ஓகே, ஸோ சம்மில் கொடுத்துருக்கதெல்லாம் என்னென்னது, இண்டக்டன்ஸ் L is equal to 1 millihenry. அப்போ 1 into 10 to the power minus 3 Henry. and C is equal to 0.001 millifarad. இப்போ 0.001 into milliனா என்ன பார்த்தோம் 10 to the power minus 6 farad. Resistance R is equal to 10 ohms and voltage V is equal to 10 volt. Okay, இப்போ frequency at resonance conditions RLC series circuit na what is the formula pa F suffix R. F suffix R na என்ன அர்த்தம் resonant frequency. அப்போ F suffix R is equal to 1 divided by 2 pi root LC. ஓகேவா, 1 by 2 pi root LCன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே உனக்கு கொடுத்துருக்க சம்மில் அந்த ஃபார்முலா வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இங்கே எஃப்சின்னு இருக்கிறத ரூட் எல்சின்னு மாற்றிக்கணும் ஓகேவாப்பா. ஸோ 1 டிவைடட் பை 2 பை ரூட் ஆஃப் எல்லோட வேல்யூ அண்ட் சியோட வேல்யூ சம்மில் கொடுத்துருக்க வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா இதை கேல்குலேட்டரில் போடுங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ் ஃபைனல் ஆன்சர்ப்பா 159.15 கிலோ கெட்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கரண்ட் வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ கரண்ட் அட் ரெசனன்ஸ் கண்டிஷன்ஸ் I is equal to V by R. ஓகே, வோல்டேஜ் இஸ் ஆல்சோ கிவன் எவ்வளவு 10 வோல்ட். ரெசனன்ஸ் வேல்யூ இஸ் ஆல்சோ கிவன் எவ்வளவு 10 ஆம்பியர் 10 ஓம். அப்போ ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா 10 டிவைட் பை 10 ஃபைனலி ஆன்சர் 1 ஆம்பியர். ஸோ இதான் என்னது ரெசனன்ஸ் கண்டிஷன்ஸ் அப்போ உள்ள கரண்ட் வேல்யூ. ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராப்ளம் நம்பர் 4.4. ஓகே, ஸோ என்ன கேட்டிருக்காங்க a series circuit with resistance R is equal to 5 ohm, inductance L is equal to 20 millihenries and a variable capacitance C has an applied voltage with a frequency of 50 Hz. இப்போ சம்மில் என்னென்னப்பா டேட்டா கொடுத்துருக்காங்க, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இஸ் ஆல்சோ கிவன் எவ்வளவு. இப்போ சொல்யூஷன்ஸில் ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா இஸ் R is equal to 5 ohm and L is equal to 20 millihenry and என்ன பண்ண 20 millihenry என்னப்பா 20 into 10 to the power minus 3 henry and frequency F is equal to 50 Hz. Okay, for RLC series resonance circuit, what's the formula? F suffix R is equal to 1 by 2 by root LC. Okay, so என்ன பண்ணுறீங்க, இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்க, கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது இண்டக்டன்ஸோட வேல்யூ, ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ, ஃப்ரீக்வன்சி வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ இதை வச்சு என்ன ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது, எஃப் இஸ் ஈக்குவல் டு 1 by 2 by root எல்சி. ஓகே, ஸோ ரூட் எல்சி இந்த சைடு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா 1 by 2 by எஃப் கீழே வந்துடும். ஸோ ரூட் சி மட்டும் இங்கே வச்சுக்கோங்க. அப்போ ரூட் எல் இந்த சைடு வந்துடும். ஸோ 1 டிவைடட் பை 2 by எஃப் ரூட் எல். ஸோ 1 டிவைடட் பை நான் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் ஸ்கொயர் ரூட் எடுத்துடுறேன். ஓகேவா, ஸோ என்னது போத்த சைட் நான் என்ன பண்ணுறேன் ஸ்கொயர் பண்ணிடுங்க. இப்போ ஸ்கொயர் ரூட்டை ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், ஒரு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு சி. இப்போ இதை ஸ்கொயர் பண்ணிங்க, ஓல்ட் டேர்மையும் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 1 டிவைடட் பை 4 பை ஸ்கொயர் எஃப் ஸ்கொயர் ரூட் எல் இன்ட்டு ரூட் எல் இஸ் ஈக்குவல் டு என்னவாயிடும் ரூட் எல் இன்ட்டு ரூட் எல் இஸ் ஈக்குவல் டு எல். ஓகேவா, அப்போ நம்ம கொடுத்துருக்க வேல்யூஸ் எல்லாத்தையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 1 டிவைடட் பை 4 பை ஸ்கொயர், பை ஸ்கொயர்னு என்ன பார்த்தோம் 3.14 ஸ்கொயர் இன்ட்டு ஃப்ரீக்வன்சி வேல்யூ, ஃப்ரீக்வன்சி வேல்யூ எவ்வளோ சம்மில் கொடுத்துருக்காங்க 50 ஹெர்ட்ஸ். ஸோ 50 ஸ்கொயர் இன்ட்டு இண்டக்டன்ஸோட வேல்யூ, இண்டக்டன்ஸோட பார்த்துருக்காங்க 20 மில்லி ஹென்ரி. இப்போ 20 இன்ட்டு 10 to the power minus 3. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கேல்குலேட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வாட்ஸ் த ஃபார்முலா 506 microfarad. மைக்ரோனா என்ன பார்த்தோம் 10 to the power minus 6 farad அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ என்னென்னலாம் சம்மில் கொடுத்துருக்கலாம், ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, இண்டக்டன்ஸ் வேல்யூ, ஃப்ரீக்வன்சி வேல்யூ கொடுத்து கெப்பாசிட்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னால் வாட்ஸ் த ஃபார்முலா for RLC series resonance frequency F is equal to 1 by 2 pi root LC. ஓகே, ரூட் எல்சி இந்த சைடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 by 2 pi F. ஸோ எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், எனக்கு தேவை கெப்பாசிட்டன்ஸ் மட்டும்தான். ஸோ அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கிட்டு கீழே ரூட் எல்ல ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுறேன். ஸோ 1 டிவைட் பை 2 pi F இன்ட்டு ரூட் எல். ரெண்டு பக்கம் ரூட்டாக இருக்குது. நான் அதை என்ன பண்ணுறேன், திரும்ப போத் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு டேக் த ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் எடுத்தேன்னா என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் சி இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் சி தான். ஸோ என்ன வரும் 1 டிவைட் பை 4 பை ஸ்கொயர் எஃப் எல்லாமே ஸ்கொயர் பண்ணிடுங்க. ஓகே, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, பையை ஸ்கொயர் பண்ணால் பை ஸ்கொயர், எஃப் ஸ்கொயர் பண்ணால் எஃப் ஸ்கொயர், ரூட் எல்ல ஸ்கொயர் பண்ணோம்னா ரூட் எல்எல் வரும் மட்டும் வரும். ஓகே, ஸோ இதில் உள்ள கிவன் டேட்டாஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 by 4 பை ஸ்கொயர் 50 ஸ்கொயர் இன்ட்டு இண்டக்டன்ஸோட வேல்யூ 20 இன்ட்டு 10 to the power minus 3. ஸோ இது எல்லாத்தையும் நான் கேல்குலேட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணால் வாட்ஸ் த ஃபைனல் ஆன்சர்ப்பா 506 microfarad. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்த்துருக்கோம். மொத்தம் எத்தனை சம் பார்த்துருக்கோம்ப்பா, 4 சம் பார்த்துருக்கோம். திரும்ப ஒரு தடவை நான் ரீவைண்ட் பண்ணுறேன், சம்ஸ் எல்லாத்தையும் நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, இந்த ப்ராப்ளமேட்டிக் பேப்பரை பொறுத்த வரைக்கும்
ஃபுல்லாமே ப்ராப்ளம்ஸ், ஃபார்முலாவில் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா டெரைவேஷன், இன்டெகிரேஷன்ஸ் இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் மெயினாக நீங்கள் கேல்குலேட்டரை யூஸ் பண்ணி பழக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, எப்படி யூஸ் பண்ணி இந்த வேல்யூஸ் எல்லாம் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், இந்த சாம்லாம் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஈஸியாக தியரியை விக்கி படிக்கிறதுக்கு ஈஸியாக ஒரு ப்ராப்ளமோட ஃபார்முலாவை ஞாபகம் வச்சு கொடுத்துருக்க கிவன் டேட்டாலாம் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளுக்கு என்ன வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அது ஈஸியாக டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் மெத்தட்ஸ் கரெக்டாக எழுதணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், கிவன் டேட்டா எழுதி அப்புறம் ஃபார்முலா எழுதி அதுக்கப்புறம் அந்த கிவன் டேட்டாஸ் எல்லாம் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளோட சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், யூனிட் வந்து கரெக்டாக மறக்காமல் போட்டுருணும். என்ன இப்போ கரண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா வாட் இஸ் த யூனிட் ஆஃப் கரண்ட், ஆம்பியர். வோல்டேஜ் கண்டுபிடிங்கன்னா வாட் இஸ் த யூனிட் ஆஃப் வோல்டேஜ் இஸ் வி. ஓகேவாப்பா? ஸோ இதெல்லாம் கரெக்டாக பண்ணிக்கோங்க. இது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ திரும்ப ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கேல்குலேட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து அட்டண்டன்ஸ் அனுப்புங்க. சும்மா காணாமனே அட்டண்டன்ஸ் அனுப்பக்கூடாது. ஓகேவா? ஸோ திரும்ப ஒரு தடவை நான் ரீவைண்ட் பண்ணுறேன், அது நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னப்பா, a series circuit with the resistance R is equal to 5 ohm, inductance L is equal to 20 millihenry and variable capacitance C has an applied voltage with the frequency of 1000 Hz. Find the value of capacitance for series resonance. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராப்ளமில் நம்மளுக்கு என்னென்னலாம் கொடுத்துட்டாங்கப்பா, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, இண்டக்டன்ஸ் வேல்யூ, ஃப்ரீக்வன்சி வேல்யூ எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஓகே, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ ரெசனன்ஸ் சர்க்யூட்டில் ரெசனன்ஸ் கண்டிஷன்ஸ் என்னப்பா, XL is equal to XC. XLனா என்ன, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். XCனா என்னப்பா, கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். ஓகேவா? ஸோ எக்ஸலுக்கு ஃபார்முலா என்னப்பா, 2πfl. எக்ஸி ஃபார்முலா என்னப்பா, 2πfc. ஸோ நம்மளுக்கு சி மட்டும்தான் தேவை. இங்கே ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், 4π² f²l. ஸோ 4π² 1000², 20 × 10⁻³ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், உள்ள ஆன்சர் 1.27 மைக்ரோஃபாரட். மைக்ரோனா என்ன பார்த்தோம் உங்களுக்கு, 10⁻⁻6 அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம் நம்பர் 2 பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் நம்பர் 2 என்னப்பா கொடுத்துருக்காங்க, a coil having a resistance of 5 ohms and a reactance of 8 ohm in series with the capacitance such that the combination resonates at a frequency of 50 Hz. Find the value of capacitance and the current if the supply voltage is 220 volt. Resistance equal to 5 ohm, reactance value is equal to 8 ohm. Inductive reactance ஏன்னா ஓம்ஸில் கொடுத்தாலே அது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்லாம் எப்படி கொடுப்பாங்க, மைக்ரோஃபாரட் இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் XL is equal to 8 ohm. Frequency F is equal to 50 Hz. Voltage value is also given as 220 volt. Okay, what's the formula RS series resonance, XL is equal to XC. ஸோ இதில் கொடுத்துருக்க given datas எல்லாம் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி என்ன வேல்யூ கண்டுபிடிச்சலாம், கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் சர்க்யூட்டோட கரண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னப்பா ஃபார்முலா, V/R. ஸோ வோல்டேஜ் எவ்வளோப்பா, 220 volt டிவைட் பை ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 5 ohm. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குது உங்களுக்கு, 44 ஆம்பியர். நெக்ஸ்ட் தேர்ட் சம்மில் என்னென்ன டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, find the resonance frequency of circuit consisting of an inductance of 1 millihenry and a capacitance of 0.001 millifarad and a resistance of 10 ohms in series. Find the current produced by 10 volt at this frequency and the voltage across the components. Okay, இப்போ ஃபர்ஸ்ட் என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, இண்டக்டன்ஸ் L is equal to 1 millihenry. அப்போ 1 × 10⁻³ Henry. கெப்பாசிட்டன்ஸ் C is equal to 0.001 millifarad. இப்போ 0.001 × 10⁻⁻6 farad. R is equal to 10 ohm. Voltage also given. இப்போ நம்மளுக்கு frequency at resonance conditions formula என்னப்பா, 1/2π√LC. ஸோ இங்கே √LCயில் நம்ம இங்கே ஃபார்முலா தப்பாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் இதை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். √LC. ஸோ எல் வேல்யூ சி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா லாஸ்ட் என்ன ஆன்சர் கிடைக்கும் உங்களுக்கு, 159.15 kHz. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கரண்ட். கரண்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வாட்ஸ் அ ஃபார்முலாப்பா, I is equal to V/R.
So voltage is given, resistance value is given. Substitute பண்ணீங்கன்னா ஆன்சர் என்னப்பா கிடைக்கும் 1 ampere. Okay, next problem number 4.4. அது என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? A series circuit with the resistance R is equal to 5 ohm, inductance L is equal to 20 millihenries, and the variable capacitance C has an applied voltage with a frequency of 50 Hz. Find the value of capacitance for series resonance. Resistance R is equal to 5 ohm, inductance value and F value is also given. உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க? For RLC series resonance, what's the formula for resonance frequency? F suffix R is equal to 1 by 2 pi root LC. So root LC இந்த சைடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 by 2 pi F. root C மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. அப்போ root L கீழே வந்துடும். So take left hand side and both left hand and right hand side take என்ன பண்ணுறோம்? Square root எடுக்கிறோம். So C is equal to 1 by 4 pi square F square into L. So எல்லா வேல்யூஸும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா what's the final answer for capacitance? Capacitance equal to 506 microfarad. அவ்வளோதான். ஓகேப்பா, நல்லா கோத்ரூ பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. ஓகேவா?